ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமின் குக்கோடைய மூவி பார்ட் 2 தான். ஓகேங்களா? எவ்ரிதிங் இஸ் ஆக்சிடென்ட். ஓகேங்களா? அந்த ஸ்டோரி எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரையாங்கல் கொண்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கா, நீ எப்படி இங்கே வந்து தயவு செஞ்சு போ ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் ஏன்டி போகணும் சொல்லு, நான் ஏன் போகணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அவனுக்கு எப்படி இந்த மேரேஜ் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நானாக தான் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. நீயே பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. அம்மா நானே பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த பேபியை உன் அம்மானு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது என்னோடய பேபி சொல்கிறாங்க. பொய் சொல்லதான்றாங்க. இல்லை, அது என்னோடய பேபி தான். நான் அந்த பேபி வந்து நான் பெற்றெடுக்கல, ஆனால் அது என்னோடய குழந்தை. சரியா? நான் தான் அதோட அம்மா, அது என்னோடய பேபி சொல்கிறாங்க. இப்போ பொய் சொல்லாத ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்கு வந்துட்டு அகைன் கிஸ் பண்ண வரா. ஜங்கு வந்து ஜிம்மில் தட்டி விட்டுறாரு. இல்லை, நான் இன்னொரு பர்சனோட ஒய்ஃபு, நீங்கள் கிஸ் பண்ணக்கூடாது, எட்ட போ அப்படி சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் உண்மையாகவே இன்னொரு பர்சனோட ஒய்ஃப் தான். அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு இங்கே அங்கே காமிக்கிறாங்க. ஜங்கு அவ்வளோக்கும் ஒரு இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன், சரியாக மன்னிச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் நான் வந்து போயிடுறாரு. இங்கே ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்திரிச்சு போ ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டோர் வந்து நாக் ஆகுது. மம்மா அப்படி சொல்லிட்டு டோர் நாக் ஆகுது. மின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேகமாக எழுந்துச்சு வராங்க. மின் அப்படி சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கா மின்மின் பார்த்துக்கூட சொல்லிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு என்னப்பா சொல்கிறாங்க. மம்மா தூக்குங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் தூக்குறாங்க. என்னாச்சு செல்லத்துக்கு அப்படி சொல்கிறாங்க. மம்மா ஃபுட் ஃபீட் பண்ணி விடுங்க அப்படி சொல்கிறாங்க. டேட்டா ஃபீட் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அவர் டேஸ்ட்டாக வைப் பண்ணிட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்து பார்க்காங்க. டயாங் தான் வந்துட்டு என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் டயாங் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. டயாங் சாரி அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை, நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துருக்கோம். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உட்கார சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டை சாப்பிட சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம மின்மினுக்கு ஜிமின் ஃபீட் பண்ண நம்ம டயாங்க்கு டே வந்துட்டு ஜிமினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இவங்களை பார்த்தா ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி தெரியலையே, பார்க்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்போலாம் ரொம்ப நல்லாவே இருக்காங்களே, இந்த பையன் ரொம்ப கேரிங்காக இருக்கானே சொல்லிட்டு நம்ம டேவை தான் பார்க்குறாரு. இப்போ டே என்ன பண்ணுறாரா, ஜங்குக்கு எங்கே சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக ஜங்கு இறங்கி வர்றாரு அவ்வளோ கோவத்தோட. இப்போ ஜங்குக்கு தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கொரியன் ஃபுட் தான் பிடிக்குன்னு தெரியும், அதனால் அதை நான் இதை தான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன் தாங்க சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணுறாங்க. என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவ்வளோ குக் பண்ண வராது. ஓகேங்களா? அதனால தான் மேடு தான் குக் பண்ணாங்க. நான் செஃப் ஹவுஸர் குக் பண்ண வச்சுருக்கேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் எதுவுமே இப்போ நம்ம அப்படியே அமைதியாக சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்கு தான் அவ்வளோ கோமா நின்றுருக்காரு. காய் என்ன பண்ணுறாருன்னா, பாருடா கிளம்பலாம் சொல்கிறாங்க. டயம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. என்னாச்சு காய் சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு வெளில கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் போய் ஆகும், நாங்கள் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் கொஞ்ச நேரம் இருப்பீங்கன்னு நினச்சேனே சொல்கிறாங்க. இல்லை டயாங்க, நாங்கள் இன்னொரு டைம் வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சுறாங்க. இப்போ நம்ம மின் தான் பாய் அங்கிள் சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு திரும்பவே இல்லை, நம்ம காய் மட்டும் தான் வந்துட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வெளில வந்ததுமே காரோட கிளாஸ் வந்து போய் பஞ்ச் பண்ணுறாரு. டே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அவள் என்னை ஏமாத்திருக்காடா, அவன் சீட் பண்ணியிருக்காடா சொல்கிறாங்க. அவள் சீட் பண்ணிட்டு தானே இங்கே வந்து இருக்காளடா சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது, எப்படிடா அப்படி சொல்கிறாங்க. எது வந்து அப்புறம் போய் பார்த்துக்கலாம்டா வாடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். ஜங்குக்கு டேரெக்டாக அந்த கார் வந்து ஒரு பாருக்கு தான் போயிட்டு ஏன்டா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் குடிக்காம வந்தே சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு அவர் இவ்வளோ தான் நான் ட்ரிங்க் பண்ணதே விட்டேன், இப்போ நான் இவ்வளோலே தான் நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் வந்துட்டு டயாங் சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினி ஓகேவா ஜிமின், உனக்கு எதுவும் இல்லை, நான் அந்த பசங்களுக்கு சடனாக வீட்டுக்கு இன்வைட் பண்ண பிடிக்கலையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை டயாங், ஆனால் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் மின்மினை கூட்டிகிட்டு கொஞ்சம் விளையாடுறீங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ ரெஸ்ட் எடுக்கணுமா, நீ உனக்கு ஹெல்த் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்ம மின்மினை கூட்டிகிட்டு கார்டனுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜிமின் வேகமாக ரூமுக்கு வந்துட்டு ஃபோனை தான் ஆன் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு ஹேங் தான் கரெக்டாக சொல்லிட்டு ஹேங்க்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஹேங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னாச்சு விட சொல்கிறாங்க. உடனே லண்டன் வாங்க சொல்கிறாங்க. லண்டன் ஆமாம் உடனே வாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜிமின் அது அந்த பர்சன் ஜின் தான் அம்ஜின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, உடனே நீ எமர்ஜென்சி ஃப்ளைட்டு லண்டனுக்கு புக் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ புக் பண்ண சொல்கிறேன்றாங்க. ரெண்டு பேருமே இங்கே தான் வராங்க. இங்கே இது வந்து இப்போ இவங்க இங்கே ரீச் ஆக இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்குக்கு என்னப்பா அவன் பார்க்கவும் கூடாது, ஜங்கு நான் பார்க்கவும் கூடாது, ஜங்கு வந்துட்டு வேறுக்கு தான் செய்யணும், இது ரொம்ப தப்பு, ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜங்கு கையூரில் வேண்டாம், அவங்க நல்லவேளை இங்கே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ஃபுல்லாக மட்டையாக இருப்பார். அப்படியே நம்ம காய் தூக்கிட்டு வந்து ரூமில் வந்து போட்டுடுறாரு. அவர் ரூமில் படுத்துருக்காரு. ஒரு மிட் நைட் இருக்கும். காய் அப்படியே இவங்க ஜங்கு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கான், அங்கே என்னடா அவன் மேரேஜ் குழந்தையோட இருக்கான், என்னடா நடக்குது இவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அவரால் டேஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நம்ம டே தான் வந்து ஜிமினை தூக்கிட்டு மின்மினை தூக்கிட்டு ரூமுக்கு வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. டயாங் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினுக்கு அப்போ கில்ட்டியாக இருக்குது, நான் உங்களோட ஒய்ஃப் ஆனால் இன்னொரு பர்சனை போய்ட்டு நீ கிஸ் பண்ணியிருக்கேன், அதில் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தப்பு தானே, மன்னிச்சிருங்க டயாங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அவருக்கு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜிமின் வேணுன்ட்டு அவர் ரொம்பவே ஏங்குறாரு. அதுவுமே அவருக்கு நல்லா தெரியும்.
இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க, டேயாங் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு தெரியல நீ எதாவது ஹார்ட் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நான் எதாவது தப்பு பண்ணேன்னா என்னை மன்னிச்சிரு, என்ன நான் எதாவது உனக்கு பிடிக்காம பண்ணுறேன் வச்சுக்கேன், டேயாங் நீங்கள் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை டேயாங் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணதில்லை சொல்கிறாங்க. இல்லை ஜிமின், நான் அப்படி எதனா பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, என்ன நான் எதனா தப்பு பண்ணால் என்கிட்ட ஃபைட் போடு, என்கிட்ட சண்டை போடு, என்கிட்ட எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது, ஆனால் என்னையும் மின்மனையும் விட்டுட்டு மட்டும் போயின்னு நினைக்காத அப்படி சொல்கிறாங்க. டேயாங் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நீ என்னை விட்டு வேலைக்கு போயிடணும்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அது என்றைக்கும் நடந்துடக்கூடாது, உனக்கு தெரியும் ஜெஸ்ஸியும் நானும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழலன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன் சரியா, நீ என் லைஃப்பில் வந்து செகண்ட் பர்சன் எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை லவ் பண்ணி தான் நான் வந்துட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஓகேவா, இப்போ நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, என்னாலும் சரி மின்னாலும் சரி எங்கள் 2 பேராலும் ஒன்று இல்லாமல் இருக்க முடியாது, உனக்கு இங்கே பிடிக்கல வேறு எங்கன்னா நம்ம போகணுன்னா கூட எனக்கு எங்கள் 2 பேர் கூட்டிகிட்டு போயிடு, எங்களை தனியாக விட்டுட்டு போயிடாது என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, டே அழுறது அவரால் பார்க்க முடியல, ஏன்னா டே மேலே அவருக்கு லவ் இருக்குது, ஆனால் அவர் ரியலைஸ் பண்ணல அவ்வளோதான், ஆனால் டே அழுது அவ்வளோ தாங்கிக்க முடியாது, டே அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்ல சொல்கிறாங்க. எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல் நீ, நாங்கள் எப்போவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எனக்கு எங்களை விட்டு போயிட மாட்டேன்ல ஜிமின், எங்கன்னா போகிறதா எங்களை கூட்டிகிட்டு போயிடு, எங்களை தனியாக அனாதையை விட்டுட்டு போயிடாது என்ன சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உங்களை விட்டுட்டு எங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேர் தான் என்னோட வேர்ல்டே, நீங்கள் 2 பேர் தானே சொல்லிட்டு அவர் மின்மனை ஹக் பிடிக்கிறாங்க, டே ஹக் பிடிக்கிறாங்க. டே அழுத ஜிம்மால் பார்க்க முடியல, அழக்கூடாது டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ எங்கன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டாரா எங்களால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகிறாங்க. எங்களால் வாழவே முடியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஜிமின், நீ இன்றைக்கி ஜங்குக்கு பார்த்து நீ இப்படி பண்ணுவியா, டே அவனோட ஹஸ்பண்ட்ரா, நீ தானே மேரேஜ் பண்ணியிருக்க, 1க்கு 2 டைம் மேரேஜ் பண்ணியிருக்க, நீ இப்படி பண்ணலாமா தப்பு ஜிமின்னு சொல்லிட்டு அவரே விட்டால் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறார், அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது நம்ம ஜிமின் டேயாங் ஐ மீன் ரொம்ப அழுதுட்டு அப்படியே 3 பேரும் பெட்டில் படுத்துடுறாங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும், நம்ம காய்க்கு ஒரு கால் வருது, என்ன இந்த யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஜின்னாயாங் அப்படி பார்க்குறாங்க. இப்போ காய்கிட்ட ஜின்னாயாங் சொல்லுங்கன்றாங்க. காய் எங்கே இருக்க சொல்கிறாங்க, ஒரு ஹோட்டலில் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, லண்டனில் இருக்கா சொல்கிறாங்க. லண்டனில் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது தான், இப்போ தெரியும், நீ கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறியா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. கரெக்டாக நம்ஜின் ஜங்கு ஜின் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. டோர் பெல்ல ரிங் ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக காய் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஏங்க நீங்கள் எப்படி எங்கே சொல்கிறாங்க, நவரு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா ஜங்குக்கு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இவன் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி எங்கே சொல்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன். இவன் எதுக்காக ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க, அது வந்து ஏங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் மீட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அது பரண்டே கிடையாது, இவன் எதனா பண்ணானா சொல்கிறாங்க, வேறு எதனா ப்ராப்ளம் பண்ணுறானா இல்லை சொல்கிறாங்க. ஏங்க இவன் ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஆனால் ஹியாங் ஜிமினுக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஹியாங் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஏன் நம்ஜின் உனக்கு தெரியாத அவனுக்கு மேரேஜ் ஆனது சொல்கிறாங்க. இல்லை அங்கே தான் அப்படி பேசிட்டு இருந்தாங்க, இங்கே மேரேஜ் சொல்கிறாங்க, அங்கே பண்ணிட்டாங்க அவங்க போதுமா சொல்கிறாங்க. அவங்க அதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க நம்ம நம்ஜின் குடிமை புரியலாமா, ஜங்குக்கு ஏன் அப்படி ட்ரிங்க் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அவனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அவன் சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறான் சொல்கிறாங்க. அவன் சீட் பண்ணிட்டான் நம்ம இவனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. ஆமாம் அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன எப்போ எந்திரிப்பாரு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜின் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜின்னு யாரா, நம்ம ஜங்குவோட ஓன் பிரதரு, நம்ம ஜிமினுக்கு கசன் பிரதர், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரா, ஜின்னு என்ன பண்ணுறாரா, நீங்கள் உள்ளே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்து ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. மிட் நைட்டு கால் வருது சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து பார்க்குறாரு. ஜிமின் தான் அந்த பர்சன். அப்புறம் நம்ம வெளில வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹேங் சொல்கிறாங்க, நாங்கள் லண்டன் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் அவனை பார்த்துட்டானா அப்படி சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போயிருங்க ஹியாங் சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் பத்திரமா. ஆமாம் நீ என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. இப்போ அங்கே நடந்ததில்ல சொல்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணியிருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. ஹியாங் சாரி ஹியாங் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், என்ன ஒரே டைமில் உனக்கு பாய் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் வேணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஹியாங் என்ன ஹியாங் பேசுறீங்க பார்த்து, அப்புறம் என்ன பண்ணியிருக்க நீ, இங்கே பாரு நீ டயாங் மேரேஜ் பண்ணியிருக்கா, டயாங் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ டயாங் கூட தான் வாழணும் சரியா, நீ தானே எடுத்த அந்த முடிவு, உன்னோட ஜங்குக்கு சேவ் பண்ணு சொல்லிட்டு நீ தானே பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. ஏங்க நான் அவனை பார்த்து எமோஷனலாக என்னால் பண்ணுவியா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு பையனுக்கு நீ அம்மா சரியா, நீ அதை மைண்டில் வச்சுக்கோ, அதை விட்டுட்டு அவனை பார்த்து ஹக் பண்ணுவியா அகஸ் பண்ணுவியா, தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஹேங் ஒரு எமோஷனலாக பண்ணுற ஹேங் தப்பு தான் ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு உண்மையை சொல்லி நீ ஹேங் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல அப்படி தானே சொல்கிறாங்க. ஹேங் நான் எப்படி ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பண்ணுறது பெரிய சீட்டிங்டா, நீ பண்ணுறது ரொம்ப சீட்டிங். இங்கே பாரு எப்படி எவனாலும் அவங்க லைஃபே ஹார்ட் ஆயிருக்கு, டயாங்கோட பையனோட லைஃபே ஹார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு அவன் மேலே பாசமாக இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் ஒரு ஒய்ஃபாக இருந்துச்சு இல்லை. அப்புறம் அந்த பெண்மனுக்கு ஒரு அம்மா, அந்த பொண்ணு லவ் கேர் கொடுக்கல அவங்க 2 பேருக்கும், எனக்கு புரியுது. ஆனாலும் அவங்க தான் ஒரு பர்சனாக இருந்தால அவள் போனதுக்கு இப்போ ஜங்கு தானே ரீசன், அவள் இறந்து போனதுக்கு ஜங்குக்கு ரீசன். அதுக்காகலாம் அதை சரி பண்ணணும், ஜங்குக்கு வந்துட்டு எந்த பனிஷ்மெண்ட்டும் வாங்கிடக்கூடாது, நீ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்ட
இப்போ போயிட்டு அவங்க கூட இருந்துக்கிட்டு ஜஸ்ட் அவங்கள பார்த்துக்கிறா தாண்டி அவங்களுக்கு நான் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணி கொடுக்கலையா சொல்லி கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, அங்கே பாரு உண்மை உனக்கு டேங் மேலே லவ் இருக்கா இல்லையா சொல்கிறாங்க. ஹேங் எனக்கு அது தெரியல ஹேங், ஆனால் ஒரு அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது சொல்கிறாங்க. இடியட் அதுதான்டா லவ் அப்படி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு மனசில் வச்சுட்டே இருக்கனால தான் உன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ ஜஸ்ட் வந்து ஒரு கடமைக்காக நீ டியூட்டியாக பண்ணிகிட்டு இருக்கியா அப்படி சொல்கிறாங்க. ஹேங்குன்றாங்க, அங்கே பாரு ஜிமின், அவங்க தான் ஒரு லைஃப். மின்மினுக்கு நீ அம்மா மட்டும் இல்லை, டேங்க்கு நீ ஒய்ஃப், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவனை லவ் பண்ணுறதானே சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க, உன்னோட லைஃப்பை நீ அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுற, நீ இன்றைக்கி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஹர்ட் ஆனாலும் சொல்லி நான் உங்கள்கிட்ட உண்மை சொல்லி தான் அவங்க நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஹேங்குன்றாங்க, ஆமாம் நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன், நீ டேங் கூட ஒய்ஃப் அதை மனசில் வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு சரியா, எல்லாமே ஆக்சிடென்ட்னால தான் மாறி இருக்கு, நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. சும்மா ஜங்குக்கு சொல்லிட்டு ஜங்கு நினச்சிட்டு இன்னொரு பர்சனை சீட் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தவனை மேரேஜ் பண்ணியிருக்கா, இன்னொருத்தவனை மனசில் வச்சிருக்கா, தப்பு இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசாதீங்க, ஹர்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஹர்ட் ஆகுதா, நீ அந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஹர்ட் ஆவான், இந்த பக்கம் இவன் ஹர்ட் ஆவான், எல்லாத்தையும் சேர்ந்து நடுவில் நீ பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு இருக்க. ஒரு பர்சன் கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பர்சனை நினச்சிட்டு எப்படிடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, அங்கே பாரு 3 years ஆயிடுச்சு சரியா, நீ வந்துட்டு அந்த பர்சன் உங்க கூட நீ அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க, ஆனால் அவங்க கூட ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கல சொல்கிறாங்க. இங்கே பாரு அவனுக்கு உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது, அது உனக்கு ரியலைஸ் ஆகலை. அவனை விட்டுட்டு ஜங்க் கூட அவனால் வந்து வாழ முடியுமா சொல்லு, அவனையும் அந்த பையனை விட்டுட்டு உன்னால் வந்து ஜங்க் கூட ஒரு லைஃப்பை வாழ முடியுமா, அவங்கள மறந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி என்னால் முடியும், அவங்க என்னோட பையன் சொல்கிறாங்க. எப்படி உன்னோட பையன், நீ அந்த பையனை பற்றி இருக்கிறேன், நீ வந்து அந்த பையன் ஜஸ்ட் வளர்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவன் என்னோட பையன், நான் தான் அவனை வளர்த்துருக்கேன் சொல்கிறாங்க. அவன் ஏன் கூட 3 years நான் அவனை நான் வளர்த்துட்டு இருக்காங்க ஏங்கன்றாங்க. 6 month பேபியாக இருக்கும்போது அவனை நான் தூக்கியிருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் 6 month பேபியாக இருக்கும்போது அவன் வந்து உன்கிட்ட ஒட்டிக்கிட்டான், அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து அட்டாச் ஆகிட்டான், நீ தான் அவன் அம்மா அவன் நினச்சிட்டான், நீ தான் அவனை வளர்த்துருக்க, அப்போ அவனுக்கு அம்மாவாக இருந்தால் போதுமா, அவனோட டாடாக்கு நீ ஒய்ஃபாக இருக்க வேணவா சொல்கிறாங்க. டேங் வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க, சொல்லு உனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு செகண்ட் டைம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு செகண்ட் டைம் நீ அவன் லைஃப்பில் போன செகண்ட் பர்சன் என்ன சொல்ல, ஆனால் அவன் லவ் பண்ணுறது ஒன்று தான் சரியா, அவனை நீ சீட் பண்ணாத, அவனை சீட் பண்ணணும்னு வச்சுக்க உண்மையாக உன் லைஃப் ரொம்ப டேஞ்சராக போயிடும் பார்த்துக்கோ. ஜங்குக்கு வந்துட்டு என்னோட பிரதர் தான் இல்லை சொல்ல, ஆனால் ஜங்குக்கு பண்ண மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணவே முடியாது, நீ ஜங்கோட மிஸ்டேக்கை சரி பண்ண சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஜங்கோ நினச்சிட்டே உட்காந்துருக்கியா சொல்கிறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, பாரு உன்னை லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறேன், நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரியா, டேங் தான் உன்னோட ஹஸ்பண்ட், டேங் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு என் தம்பி உன் லைஃப்பில் இல்லை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேங் சொல்கிறாங்க, நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன், இப்போ ஃபோனை அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப அழகாக வருது, நான் பண்ணது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து அவரே அடிச்சுக்கிறாரு. நான் டேங்கோட ஒய்ஃப் தானே, நான் டேங்கு தானே லவ் பண்ணணும், டேங்கு கூட தானே நான் இருக்கணும், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜமுக்காவை லவ் பண்ண மறக்க முடியலையே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஆனால் தப்பு அப்படி சொல்லிட்டு அவரே வந்து ரூம்குள்ளே ரிட்டர்ன் வராரு. இங்கே அவங்க கண்ணில் அப்படி டேஸ் கொட்டிகிட்டே இருக்குது. இப்போ டேங் தான் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க, டேங் சொல்கிறாங்க என்னாச்சு சொல்லி லைட் ஆன் பண்ணிட்டாரு. பார்த்தா நம்ம ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. ஜிமின் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு ஜிமின், நான் இங்கே தூங்குறது ஒன்று பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டேங் வந்துட்டு இப்போ 2-3 வீக்ஸாக தான் நம்ம ஜிமின் கொடுத்து ஸ்லீப் பண்ணுறாங்க, அதனால தான் அது கூட தனி ரூம்லாம் தூங்கிருப்பேன், நான் இங்கே தூங்குறது ஒன்று கன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை டேங் அப்படி சொல்கிறாங்க. நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. இல்லை டேங் அப்படி சொல்லிட்டு டேங் போய்ட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி டேங் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை டேங் சாரி சொல்கிறாங்க. அவருக்கு அங்கே பண்ணதை அவரால் அக்செப்டே பண்ணிக்கணும், நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு சாரி டேங் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சாரி சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின், நீ எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசனுக்கு இருக்கும் சரியா, அதை நான் வந்து புரிஞ்சுப்பேன் ஜிமின், உன்னை எப்போ நான் ஹார்ட் பண்ண மாட்டேன், எப்போ தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அவன்ட்டு ஓப்பனாக ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. என்ன டேங் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன், எனக்கு ஒரு பேபி இருக்கிறதுனால தான் என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. என்ன டேங் சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு ஒரு பேபி இருக்குது, இந்த பையனோட லவ் போய் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின், உன்னோட லவ்வுக்கு நான் டிசர்வ் ஆன இல்லை பர்சன் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. டேங் ஏன் இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை நீயே சொல்ல, நீ என்னை ஏன் விட்டு விலைக்கு போகிற, 2 years ஆகிடுச்சு என்னோட லவ் பண்ணி, நீ ஏன் ஜிமின் என்னை விட்டு விலைக்கு போகிற, மின்மினுக்கு நீ ஒரு நல்ல ஒரு அம்மா, எனக்கு உடம்பு சரியாக போனால் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறேன், இந்த லவ் கேரிங் எல்லாமே எனக்கு ரொம்ப நியூவாக கிடைச்சது தான், ஆனால் ஏன் ஜிமின் என்னை விட்டு விலைக்கு போகிறேன், என் மேலே லவ்வே வராத உனக்கு 1% கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை டேங் அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னை விட்டு விலைக்கு போறியா, என்னை பிடிக்காம என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஆனால் சேம் டைம் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியல ஜிமின், எனக்கு நீ வேணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை டேங் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட லவ்வுக்கு என்னோட லவ்வுக்கு நீங்கள் டிசர்வான பர்சன் தான் சொல்கிறாங்க. நான் தான் உங்களோட லவ்வுக்கு டிசர்வான பர்சனே தெரியல சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேங் தான் வந்துட்டு ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு இவ்வளோ நாள் டேங் கிஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி வேர்டாக ஃபீல் ஆகும். இன்றைக்கி அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலை, அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டேங் சொல்கிறாங்க எனக்கு நீ
வேணும் ஜிமின், என்னோடய ஒய்ஃபா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி டைம் கொடுக்க என்னோட விலகி போகிற மாதிரி தோணுது ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இப்போ டேங்கை தான் அவர் கம்பேர் பண்ணி ஆகணும் வருது, வழியே தெரியல அவருக்கு. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டேங் ரொம்ப ஜிமின் கூட ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மின்மினை தூக்கி அழகாக ஒரு சின்ன குட்டி தொட்டில் மாதிரி இருக்கிறத வந்து படுக்க வச்சுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கூட நம்ம டேங் வேறு மாதிரி லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுதான் ட்ரூ, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டியை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். டேங்க் கண்ணில் அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. ஜிமின் பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு உன் கூட இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு ஆசை இல்லை, உன் கூட ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபை வாழணும்னு ஆசை, நீ இப்படி இல்லாதனால தான் விலகி போகிறேன்னு தோணுது, எனக்குள்ளே நீ வரணும்னு தோணுது, அதனால தான் உன்னை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவருமே டேங்க் போய் பேக்கஸ் பண்ணுறாங்க. இதான் ரியாலிட்டி, எனக்கு புரியுது, ஜங்குக்கு லைஃப் வேறு என் லைஃப் வேறு, அது மாறிடுச்சு, அது பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேக்கஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. டேங்க் ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டேங்க் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பக்கம் மின் நினச்சிட்டு மம்மா டாடா சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுறாங்க. டக்குன்னு நம்ம ஜிமின் டேங்க் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. டாடா மம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க, மம்மா கிட்டேயா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மினோட ட்ரெஸ் எல்லாம் இருக்காரு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மின்மினை தூக்கிட்டு நம்ம அப்படியே தான் வெளில போகிறாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இது குடி சொல்கிறாங்க. அம்மா எழுப்புங்க டாடா சொல்கிறாங்க. மம்மா டயர்டாக இருக்காங்க, தூங்கட்டும் சரிவா சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வைக்கிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு இருக்காங்க. மின்மினை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. டே மேலே வந்துட்டு இங்கே பார்க்குறாங்க, நம்ம ஜிமின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இப்படியே போய் கிஸ் பண்ணுறாரு. இப்போ கிஸ் பண்ண ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு. டேங்கு சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமின், ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு ஃபேஸில் நெக் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இருக்காரு. இவ்வளோ நாள் பார்த்த டேங்கும் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. டேங் அப்படி சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், நான் ஜெஸ்ஸி கூட ஒரு லைஃப் வாழ்ந்தானே அவரை லவ்லாம் பண்ணல, ஓகேவா, உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு செகண்ட் பர்சன் தான் நீ, ஆனால் என் லைஃப் லாங் எனக்கு நீ மட்டும் தான் வேணும், நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் வாழவே முடியாது சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. மார்னிங்க ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஓகே டேங்க் சொல்கிறாங்க, பாத் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க, அதுவும் பாத் பண்ணுமா வா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு பாத் பண்ணுறாங்க. ஜிமின் எதுவும் சொல்ல டேஸாக வந்துட்டு அந்த ஷவர் பண்ணும்போது ஜங்குக்கா இன்னையோட என் லைஃப்பில் நீ இல்லவே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்க. என் லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு ஒரு பர்சன் கூட, என்னோடய ஹஸ்பண்ட் கூட அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே டேஸாக வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கேன் நீ இல்லையான்னு சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நல்லா ஷவர் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே டேங் அப்படி சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. எங்கே பார்த்தா மின்மின் தான் மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன பாடுறாங்க, தூக்குங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டு பாத் பண்ணி விடுறாரு. 3 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் சொல்கிறாங்க, ஜிமின் உன்னால் மேனேஜ் பண்ணி கொடுப்பா, டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை டேங்க நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அங்கே அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜின்னு நம்ம நம்பிச்சிருவோம் காய் 3 பேர் அப்படியே நம்ம ஜங்கு சுற்றி தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கு இன்னும் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ சின்ன பார்த்து ஷாக்காக இருக்குது. சின்ன ஹயாங்க சொல்லிட்டு போய் ரொம்ப அழகாங்க. ஜங்கு என்னாச்சு சொல்கிறாங்க. சின்ன ஹயாங்க என்னை சீட் பண்ணிட்டான் சின்ன ஹயாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் யாருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் என்னை சீட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க, அவன் என்னை சீட் பண்ணிட்டாங்க ஹயாங்க நீங்களாம் சொல்லுவீங்களே, அவனை சீட் பண்ணிட்டு போகல, அவன் வந்துட்டு ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு சொல்கிறாங்க. என்ன சீட் பண்ணிட்டாங்க ஹயாங்க சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன் ஹயாங்க எனக்கு இருந்தாலும் ஒன் டே வந்துட்டு அவன் வந்துட்டு என்னை வந்துட்டு நம்ம தேடி வருவான், இல்லை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டால, அவனை சீட் பண்ணிட்டால தெரியுதுல சொல்கிறாங்க. அவன் எப்படி எங்களை சீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அவன் சீட் பண்ணிட்டான் எப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்பின்னு பார்க்குறாரு. அவன் எதுவுமே தெரியாமல் எல்லாமே இவனுக்காக தான் பண்ணான். ஆனால் இப்போ எப்படி ஒரு பேட் நேம் ஜிமினுக்கிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம காய் தான் சொல்கிறாரு, யாங்க எப்படி அவங்க அப்படி பண்ணியிருக்க முடியும், ஜங்குக்கு அவங்க அவ்வளோ லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவன் லவ் பண்ணாண்டா அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் ஏதோ ஒரு ரீசனில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்க நீங்கள் கேளுங்க அவங்க வந்து அவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்கிறாங்க. டே அவனை பிடிக்கலன்னு சொல்கிறதால தூக்கி போட்டு போயிட்டான், அவனை விட்டுறா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை நினச்சிட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க ஞாபகம் இருக்காலே சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்யனு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காடா, ஒய்யன் உண்மையில அவ்வளோ உயிரை வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூர் மாதிரி இருக்கு ஹயாங், இப்போ என்னை அவ்வளோ லவ் பண்ணானே ஹயாங், நான் வந்துட்டு இவனை தானே ஹயாங் அவ்வளோ லவ் பண்ணேன் சொல்கிறாங்க. ஆனால் ஒய்யன் லவ் பண்ணுறால சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன, அவன் உன்னை சீட் பண்ணுறதுக்கான ரீசன் மட்டும் தெரிஞ்சிடணும், ரீசன் தெரிஞ்சுட்டா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, உனக்கு என்கேஜ் மட்டும் ஆகிடுச்சு இல்லை, இப்படி மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக சொல்கிறாங்க. பரவாயில்ல விட்டு சரியா, உன்னோட லைஃபு ஒய்யன் தான் சரியா, உனக்கான ஒய்ஃபு வந்து ஒய்யன் தான் கரெக்டாக இருப்பா, உனக்கு ஜிமின் டிசர்வான பர்சன் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் எனக்கு டிசர்வான பர்சன் இல்லை, ஆனால் எனக்கு கண்டிப்பாக அவன் எந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லிட்டு டயங்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. சின்னக்கு பயங்கர ஷாக்கு என்னன்றாங்க. அவன் நான் டயங்கிட்ட சொல்லி ஆகணும் அவன் எந்த மாதிரி ஒரு பர்சன், அவன் வந்துட்டு என்னை சீட் பண்ணிவிட்டு அவன் கூட வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கான், அவனுக்கு யாருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான், அது கண்டிப்பாக நான் வந்துட்டு டயங்கிட்ட சொல்லுவேன் அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு பெயின் அப்படின்னா என்னென்னு தெரியணும், ஒரு பர்சன் லவ் பண்ணுற பர்சன் விட்டுட்டு வந்தால் அவங்கள சீட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்
ஆகும்னா இப்போ இவனை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சால் டேங்க் தூக்கி போட்டுருவார் தானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்கட்டே என்னடா சொல்கிறேன்றாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே லைஃப் அமைச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அவன் என்ன சீட் பண்ணான்ல அப்போ நான் டேங்கையும் அவன் சீட் பண்ணியிருப்பான்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கோம் பயங்கர கோவம் வருது. ஜங்குக்கு என்ன பேச சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஒன்றும் தெரியாது நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னும் அங்கே பாருங்கள் அவனோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ நம்ம அங்கே போகிறோம் போயிட்டு நம்ம எல்லாமே அவனை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. அவன் சின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது. அட பாவி ஒன்றை சர்வ் பண்ண அவன் இதெல்லாம் பண்ணா நீ என்னடா அவனுக்கே வந்துட்டு அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற போது இதெல்லாம் பேசுறியே சொல்லிட்டு பார்க்குறாரு. எங்க பாரு அப்படிலாம் பண்ணாதடா அவனை சீட் பண்ணுறான்னு விட்டுறா. அவன் அப்படி அவன் ஒரு லைஃப்பை ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கான்னா நீயும் ஒயனை மேட்ச் போட்டு ஹாப்பியாக ஒரு லைஃப்பை வாழணும்டா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் அவனை என் மனசில் வச்சேன் நினச்சிட்டே தான் இருந்தான். எங்கேயோ எனக்காக வெயிட் பண்ணுவான். எங்கேயோ தெரியாமல் கோவிச்சிட்டு வந்திருப்பான். ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். என்னால் அவனை மன்னிக்கவும் முடியாது. அவன் கூட அவனை ஹாப்பியாக வாழவே விட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறான்றாங்க. ஆமாம் நான் டேங்கிட்ட சொல்லுவேன். டேங்க் உண்மையை ரொம்ப நல்ல பையன். இவனை மாதிரி ஒரு பர்சன் அவன் எப்படி மேரேஜ் பண்ணிட்டானே எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக என்ன எப்படி நான் ஆக்டிங் பண்ணி ஏமாத்தணும் நான் லவ் பண்ணுறேன். நீ தான் ஹஸ்பண்ட் நான் அவனோட ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லி என்ன ஆக்டிங் பண்ணானா லவ் பண்ணுற சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவனை நம்ம டேங்கே அப்படி தான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி இல்லைடா நீ தப்பாக புரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை நான் டேங்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன். அவனை வந்து தூக்கி போட தான் போகிறான். அவன் அழகத்தை நான் பார்க்கணும். என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தே ஆகணும். நான் ஒயனை மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் இவனை அழ வச்சுட்டு இவன் லைஃப்பில் யாருமே அவனுக்கு இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. சின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்க ஸ்லாப் பண்ணிடுறாரு. என்னடா பேசுகிறேன் நீ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க சொல்கிறாங்க. அவன் சீட் பண்ணியிருக்கான். நீங்கள் என்ன அவனை வந்து நம்புறீங்களா சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் என்ன நாள் சீட் பண்ணியிருக்கட்டும் என்ன நாள் பண்ணியிருக்கட்டும் ஆனால் அவன் லைஃப் நீ அழிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாருடா நான் அவனை நினச்சிட்டு தான் அந்த 3 இயர்ஸாக இருந்துட்டு இருக்கான். இவன் ஒயன் என்ன லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு கூட அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். என்னை நினச்சிட்டு இருப்பான்னு நினச்சி நான் போனேன். ஆனால் அவன் வேற ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னை பார்க்குறப்ப ஹக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. எங்கள் பாரு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு எவ்வளோ சீட் பண்ணுறான் தெரியுமா. அவன் வந்து அவ்வளோ மாதிரி நான் அவனே லவ் பண்ண நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. ஜிமினி பார்த்து சங்குக்கு நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அவன் அந்த மாதிரி பண்ணுற பர்சன் கிடையாது. ஆனால் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான் எனக்கு புரியுது. ஆனால் அவன் அப்படி இல்லை அப்படின்ட்டு இவரும் நினைக்கிறாரு. நம்பிச்சிருக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ உன் தம்பிக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அமைதியாக நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருடா அவன் உன்னை சீட் பண்ணதான் இருக்கட்டும்டா. ஆனால் அவன் ஹாப்பியாக வாழட்டும்டா விட்டுறா சொல்கிறாங்க. அது எப்படி அங்கே என்னை வாழ விடுவான். நான் வாழ விட மாட்டேன். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். அவன் கண்டிப்பாக என்னை ஏமாற்றிட்டு வந்திருக்கானே. என்னை 1 வீக்குக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு ஓடி வந்திருக்கான். மேரேஜுக்கு ஆகிறது 1 வீக் முன்னாடி இங்கே ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு லைஃப்பில் இருக்கான். அவன் எப்படி இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவனை போய் நான் ஹக் பண்ணிட்டு வச்சா எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே சொல்லிட்டு. இங்கே பாரு இப்போ நீ அவனை பற்றி உண்மையை இருந்துச்சு டேங்கிட்ட சொல்லணும் அவ்வளோ சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கூட ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்கன்னா நீ இப்போ ஒர்க் எப்போ முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் 3 டேஸ் முடிய போக சொல்கிறாங்க. 3 டேஸ் இருக்குல்ல அந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஜிம்மில் என்ன ஹர்ட் பண்ண நினைக்கிறேன் ஹர்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது எதுக்கு ஹேங் 3 டேஸ் வெயிட் பண்ணணும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஹேங்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 3 டேஸ் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்காக சடனாக வந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னை பார்க்கணுன்ட்டு தான் வந்தேன் சொல்கிறாங்க. என்னை பார்க்கணும் நான் ஆமான்றாங்க. நீ இந்த கம்பெனியில் தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. கிம் குரூப் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா அங்கே பாருங்கள் ரொம்ப நல்ல பையன் என்கிட்ட ஆனால் இந்த ஜெமினி தான் வந்துட்டு அவன் என்ன மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணா. அப்போ என்ன லவ் பண்ணும்போது எப்படி அப்பயும் ஃபேக்காக இருந்துருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஃபேக்காக இல்லையா அவன் உண்மையாக தானே லவ் பண்ணா. அவன் எப்படி சேஞ்ச் ஆனா இவ்வளோ சீட் பண்ணியிருக்கான். என்னால் நம்பவே முடியாது தெரியுமா அவன்ட்டு. ஆனால் சேம் டைம் அவன் அவ்வளோ பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் அவங்களுக்கு ஒரு பேபிலாம் இருக்குது சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நீ 3 டேஸ் வந்துட்டு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேங்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. உண்மையாகன்றாங்க. அவன் உண்மையாக சொல்லிடலாம் சொல்கிறாங்க. நீ வந்து ஒயனை மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஒயனை எனக்கு ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன் எனக்கு புரியுது. ஆனால் சேம் டைம் நான் ஜிம்மில் வந்துட்டு பழி வாங்காமல் விட மாட்டேன் சொல்கிறாங்க. பழி வாங்கணுமா சரி வாங்கிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜன் ஜின்னை பார்த்து அப்படி மறைக்கிறாரு. ஜின்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நீ நம்ஜினி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நம்ஜினி எதுக்கு சொல்கிறாங்க. நம்ஜினு எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நம்ஜினு கூட்டிகிட்டு போ. நம்ஜினும் காய் நீங்கள் 3 பேரும் போங்க. நம்ஜினு வந்து ஆஃபீஸ்லாம் பார்க்கட்டும் அந்த ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா ஓகே நீங்கள் 3 பேரும் போங்க. போயிட்டு ப்ராஜெக்ட்டை சீக்கிரம் முடிச்சிட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் சொல்லிடலாம் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே நான் சொல்கிற வரைக்கும் நீ சொல்லக்கூடாது என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிமின் எந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எந்த ஒரு பர்சன்ட்டு நான் சொல்கிறேன் நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. நீ என்னை சீட் பண்ணியிருக்கல உன்னை விட மாட்டேன். நீ பாரு நீ எப்படி ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கியா. உன்னை பற்றி தெரியிற வரைக்கும் தான் வந்துட்டு டேங் வந்து உன் கூட இருப்பார். உன்னை பற்றி ட்ரூ கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவார். எப்படி என்ன லவ் பண்ணேன் என்ன ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். ஏன்னா நீ தான் என்னோட ஒய்ஃபுலாம் சொல்லி என்னை எப்போல்லாம் ஏமாத்திருக்கல அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன் சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. எதுவுமே உண்மை தெரியாமல் அவர் பாட்டுக்கு நம்ம காய் நம்ம ஜங்கு நம்ம ஜங்கு 3 பேருமே நம்ம டேயோட ஆஃபீஸ் தான் வராங்க. டே ரொம்ப ஹாப்பியாக அவரோட வந்து ஆஃபீஸ் வந்து வராரு. அந்த பக்கம் ஜிமின் வந்து வீட்டில் தான் இருக்காரு. இங்கே நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக உள்ள வர. அப்போ நிம்மி பார்க்குறா சார் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நிம்மி அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக
உள்ளே வராரு. இப்போ ஜங்குக் பார்க்குறாரு, உண்மையாக ரொம்ப நல்ல பையன் பார்க்குறதுக்கே தெரியுது. ஆனால் அந்த ஜிமின் மாதிரி ஒரு பர்சன் போய் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. நல்ல வேலை தேங்க் காட் என்ன அவங்ககிட்ட சர்வ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஒரு அவன் வந்து சீட் பண்ணி தானே என்ன ஆயிருக்கும்லாம் சொல்கிறாங்க. நல்ல வேலை எனக்கு மேரேஜ் ஆகலை, நீ என்ன அப்படி என்கிட்ட சொன்னது எல்லாமே ஃபேக் தானே ஜிமின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க பாரு நீ எப்படி இதுமாதிரி டேங்க் கூட வாடுறேன்னு நான் பார்க்குறேன். டேங்க்கு உன்னை விட பெட்டரான பர்சன் டிசர்வாக இருப்பாங்க, நீ இப்போ கிடையாது சொல்லிட்டு சீட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு. வேறு மாதிரி திங்கிங் போகுது இந்த பக்கம். அப்படியே நம்ம ஜிந்தா வந்துட்டு ரெடி ஆகிட்டு கால் பண்ணுறாரு, மீட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அம்மான்றாங்க நம்ம இன்றைக்கி நியூவாக ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் பார்க்குக்கு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் போகலாமா சொல்கிறாங்க. போகலாமா அப்படி சொல்கிறாங்க. செல்லம் அப்படிவா சொல்லிட்டு தூக்கிட்டு நம்ம ஜிமின் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. பக்கத்தில் மின்மின் தான் வந்துடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் கொடுத்து பார்க்குறாங்க, ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்கிறாங்க. என்னாச்சு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை நீ டே கூட ஹாப்பியாக இருக்கன்னு எனக்கு தோணுது, ஏன்னா டே காலை மார்னிங் ஃபோன் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக பேசலாம்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு நான் பண்ணது செல்ஃபிஷ்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா உன்னோட ஹாப்பியான நீ லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணி வச்சேன் சரியா. நீ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன்னு நினைக்காத. டேங் ஒன்று லவ் பண்ணுறான், மின்மின் உன்னை தான் அம்மா நினைக்கிறா சரியா. அவங்க 2 பேரும் உன்னோட லைஃப், நீ அவங்களோட லைஃப் சரியா. ஹாப்பியாக இருக்கு சரியா. நான் கொஞ்சம் டேஸில் வந்துடுவேன் சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறேன். அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மு தான் டேரெக்டாக ஒரு பார்க் தான் வராங்க. வந்துட்டாங்க, நிறைய கிட்ஸ்லாம் விளையாடுறாங்க. மின்மின் செல்லம் அங்கே விளையாடுறியா அப்படி சொல்கிறாங்க. மம்மா நீங்கள் ஏன் கூட சொல்கிறாங்க. அங்கே பாரு எவ்வளோ கிட்ஸ் விளையாடுறாங்க விளையாட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் தனித்தனி தானே உட்காந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம மின்மின் பார்த்துட்டு விளையாடுறாரு பார்க்கில். இப்போ அந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்காங்க, போய் உட்காராங்க. ஒரு பர்சன் கரெக்டாக வந்து பக்கத்தில் உட்காராங்க. எப்படிடா இருக்கா சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்லிட்டு போய் ஹேக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக டேஸ்ட் ஊற்று ஹேங் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு எதுக்கு அழறான்றாங்க. இல்லை ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டலாம் ஹேங் சொல்கிறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் பாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு சரியா சொல்கிறாங்க. உன்னை பற்றி அவன் என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன ஹேங் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. நீ சீட் பண்ணிட்ட, உன்னை டேங்க் கிட்டே பிரிக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. விட்டு நான் அதெல்லாம் நடக்க விட்டுருவேன் என்ன சொல்கிறாங்க. இல்லை டேங்க் தான் அவனை பற்றி சொன்னால் நம்ப வரேன் என்ன சொல்கிறாங்க. அவர் நம்ப மாட்டாங்க ஹேங் சொல்கிறாங்க. யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் அவர் நம்ப மாட்டாரு சொல்கிறாங்க. அவன் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்கிறான் தெரியுமா, நீ அவனுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன். அவன் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுதந்திரமாக அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறது ரீசன் நீ தான். உன்னை ஹர்ட் பண்ணிட்டு நீ அவனுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அவன் என்னெல்லாம் சொல்கிறான் தெரியுமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹேங் என்னோட ஜங்குக்கா தானே, என்ன தப்பாக பேசிட்டு போட்டோம், ஹர்ட் பண்ணிட்டு போட சொல்கிறாங்க. எப்படி ஜிமின் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹேங் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, இடியட் மாதிரி அவன் லவ் பண்ணுற, உன்ன மாதிரி தான் அந்த ஒயன் இருக்காளே அப்படி சொல்கிறாங்க. ஒய்யனா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஒய்யன் நம்ம எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா சொல்கிறாங்க. ஓ ஓகே அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஹர்ட் ஆகும் தெரியும் தான் சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன ஹேங்கிறாங்க. ஜங்குக்கும் ஒயனுக்கும் என்கேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஒரு டேஸ்ட் வருதுங்க பாரு, அது பாஸ்டடா உன்னோட லைஃப்பில் ஜங்குக்கு இல்லைடா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. புரியுது ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன அவங்க 2 பேருக்கு என்கேஜ் ஆகிட்டாரு. ஆமாம் ரொம்ப நாள் கொண்டு என்கேஜ் ஆகிட்டு அவன் வந்து உன்னை தேடினா, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் தெரிஞ்சால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னான். அவளும் வெயிட் பண்ணுறா. உன்ன மாதிரி அவளும் ரொம்ப கிரேஸாக அவனை லவ் பண்ணா சொல்கிறாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான்ல சொல்கிறாங்க. பண்ணிப்பா அப்படி சொல்கிறாங்க. நீயும் அந்த மேரேஜுக்கு வர சொல்கிறாங்க. ஹேங் நான் எப்படி சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவன் மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்குது சரியா. அந்த வெறுப்பு தான் இப்போ கண்டினியூ ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் உண்மை தெரிஞ்சால் சொல்கிறாங்க. உண்மை தெரிஞ்சா ஹேங் பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சாலும் அவன் வந்து வெறுக்க தான் செய்வேன். ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் என்ன சொல்லுவான், உண்மை தெரிஞ்சா நான் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன், நீ கூட வந்துட்டு நான் சொல்லுவான். ஏன்னா நான் தான் 1 மேரேஜ் பண்ணிட்டேனே, அவனால் அப்படி அதை என்னை பார்க்கவே முடியல இன்னொரு பர்சனோட ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு புரியும்டா, நம்ம சொல்லிடல என்ன சொல்கிறாங்க, சொல்லி ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கு மேலே சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 3 days போகட்டும், அதுக்கப்புறம் உண்மை சொல்லலாம் சொல்கிறாங்க. ஹேங் இங்கே வச்சு சொல்லாதீங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே வச்சு சொல்ல வேணாம், இங்கே வச்சு சொல்ல வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே கூட்டிகிட்டு போய் சொல்லிடுறான்றாங்க. ஆனால் அவன் எப்படி வரப்போறான்னு தெரியல. அவன் எவ்வளோ கோவமாக இருக்கான் தெரியுமா, மேலே அவ்வளோ வெறுக்கிறான் தெரியுமா சொல்கிறாங்க. ரொம்ப வெறுக்கிறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப வெறுக்கிறான்னு சொல்கிறாங்க. உனக்கு ஹர்ட் ஆகுதா. இல்லை எனக்கு ஹர்ட் ஆகலை, பரவாயில்ல சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நேற்று வரைக்கும் ஹேங் எனக்கு உண்மையாகவே நான் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்ததே தெரியல ஹேங், நான் டேங்கையே சீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போது சொல்கிறாங்க நான் அவர் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு உன்னோட பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்காங்க தெரியுமா, உன்னை பார்க்காம நீ யாருமே நாங்கள் யாருமே இல்லாமல் தனியாக ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கல சொல்கிறாங்க. ஹேங் அதெல்லாம் ஹேங் இப்போ நான் எடுத்த முடிவை கரெக்டு தானே ஹேங் சொல்கிறாங்க. அப்படி எடுத்துட்டேன், ஆனால் இனிமேல் அந்த லைஃப் தான் உனக்கு புரியுதுல சொல்கிறாங்க. புரியுது ஹேங் சொல்கிறாங்க. இப்போ மின்மின் தான் ஓடி வராரு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டே உன்னோட பையன் சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் வளர்ந்துட்டான் சொல்கிறாங்க. 6 months பார்த்தது இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் 3 years ஆகுது ஹேங் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே கிட்டத்தட்ட பார்த்து 3 பார்த்துடலாம். ஓகே பாய் டேக் கேர்.